அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய முகாம் இல்லத்தில் தேமுதிகவினுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வரும் 28ஆம் தேதி மறைந்த தேமுதிகவினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவு தின குரு பூஜையை முன்னிட்டு அதற்கான அழைப்பு வழங்கப்படுவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இன்று காலை தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் இந்த விஜயகாந்தினுடைய குரு பூஜைக்கு அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இல்லை என்பதை இன்று காலை உறுதிப்படுத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்குவதாக செய்திகள் வந்த நிலையில் இன்று காலை நான் தேமுதிக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதோடு அது தவறான தகவல் என்பதையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி அவர்களுடைய மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் தான் கூட்டணி குறித்தான விவரம் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது தேமுதிகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இந்த குரு பூஜைக்கான அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஏதேனும் அஸ்திவாரங்கள் ஏதேனும் போடப்படுமா என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணியில் தேமுதிகவினுடைய தலைவர்கள் அதிருப்தியை தெரிவித்திருந்தார்கள். ராஜ்யசபா சீட் ஒதுக்கவில்லை என்பது குறித்தும் அதே போல வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கவில்லை, அதே போன்று அதனை காப்பாற்றவில்லை என்பது போன்ற காட்டமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்து அழைப்பு விடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.